முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைப்பதற்கு என்ன காரணம் என்பதை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் அவர் இதனை கூறினார். 75 நாட்கள்ல மருத்துவமனையில ஜெயலலிதா அவர்களை நீங்க சந்தித்தீங்களா, அதற்கான முயற்சி எடுத்தீங்களான்னு கேட்கும்போது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல துரதிருஷ்டவசமாக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து நம்ம விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்க. விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டிய அளவிற்கான அவசியம் இங்க வந்துச்சு. 2 தினங்களுக்கு முன்பாக மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நேரத்தில் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு அங்கே அவர்கள் சில பல விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்தில் தமிழக மக்களுக்கு திருப்திகரமான ஒரு பதில் இல்லை என்ற நிலை ஏற்பட்டதினால் மீண்டும் தமிழகத்தினுடைய அனைத்து பொதுமக்களும் அதே நிலையில்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு இடங்களிலிருந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த சந்தேகத்தை போக்குகின்ற, ஏன்னா மிகப்பெரிய தலைவர், முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்தவர்கள், அவருடைய உடல்நிலையிலுடைய சிகிச்சை முறைகளை பற்றி நாம் விசாரணை கமிஷன் வைத்து அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். திமுக அல்லது பாரதிய ஜனதாவின் பின்புலத்தில் செயல்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பதிலளித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் அவர் அளித்த விளக்கத்தை பார்க்கலாம். இப்ப வைக்கிற விமர்சனம் எல்லாமே நிறைய விமர்சனங்கள்ல ஒண்ணு நேற்றைக்கு இரவே நீங்க அமித்ஷாவோடு பேசினீர்கள், மோடி அவர்கள் நேரடியாக உங்களோடு எப்ப வேணாலும் பேசலாம்னு தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறார். இப்படி பல செய்திகளை அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதுல அந்த மாதிரி வேலையில் நான் ஈடுபட மாட்டேன். இதன் மூலமா இப்படியான விமர்சனங்களை வைக்கிறது மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அவங்க? ஒரு பக்கம் அதே 2 விதமான கருத்துக்கள் வருது. ஒரு பக்கம் நீங்க திமுக பின்னணியில இயங்குறீங்க அல்லது திமுக உங்களை இயக்குகிறது என்ற ஒரு விமர்சனம். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தனி கொள்கை, தனி கோட்பாடுகள் எல்லாம் ஒத்துதான் கட்சி நடத்தி